ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா தயிர் சாதம், பருப்பு சாதம், தக்காளி சாதம், தோசைக்கு ஸ்டஃப்பாக கூட இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையை நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் போதும், அதிகபட்சம் இருந்தால் போதும். நம்ம டக்குன்னு இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். வாங்க, ஒரு வானல் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். சேர்த்தி ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. கொஞ்சமாக கருவேப்பிலை தழை சேர்த்திக்கலாம். சேர்த்தி அதையும் நல்லா பொரிஞ்சிடட்டும். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமுக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்த்திக்கலாம். எந்த வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் அந்த சின்ன வெங்காயம் அந்த வதக்கி சாப்பிட்றப்ப, அந்த மஷ்ரூமோடு சாப்பிட்றப்ப அந்த வெங்காயம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக மஷ்ரூம்க்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். மசாலா ஐட்டம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நான் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர்த்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலாத்தூள். இது எல்லாமே இப்போ இந்த வெங்காயமோடு சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வதங்கட்டும். வெங்காயத்தோடு இந்த மசாலா ஃபுல்லாக வதக்கிடலாம். நீங்கள் இந்த மாதிரி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க. மஷ்ரூமை இதோட ஆட் பண்ணி கலந்து விட்டுறலாம். மசாலாவோட ஃபுல்லாக கலந்து விட்டுறலாம். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் போதும். டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோதான், எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை வேகிறதுக்கு நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்க போகிறேன். நல்லா கலந்துட்டுக்கணும். நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்தி இதை நான் மூடி வச்சிட போகிறேன். ஒரு 5 to 6 மினிட்ஸ் போதும், வெந்துடும். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆன உடனேயே நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், மஷ்ரூம் ட்ரை ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு அந்த தண்ணியெல்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொதுவாக மஷ்ரூமில் குழம்பு, இந்த மாதிரி பிரியாணி இப்படி செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க ஒரு வேளைக்கு, இப்போ நைட் டைம் நம்ம சாப்பிட்ணும், ரைஸ் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு அதுவும் சூடாக சாப்பாடு வச்சு அதுக்கு இந்த பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை தூவிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி உங்கள் ஃபேமிலிக்கிட்டையும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்க சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.